நம்ம குறைவான வருமானத்தில் பணம் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படும் பொழுது பல சூழ்நிலைகளில் சேமிக்கிறதுக்காக அந்த பணத்தை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு சிக்கலான விஷயமா இருக்கும் இல்லையா? ஸோ எப்போவுமே அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, எப்படி தேவையில்லாத எக்ஸ்பென்சஸை கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கணும். இன்ஃபேக்ட் நீங்கள் குறைவான வருமானம் உள்ளவர் அப்படின்னா இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக செய்யணும். அதாவது என்னென்ன எக்ஸ்பென்சஸ் நான் அவசியம் இல்லாமல் பண்ணிகிட்ருக்கிறேன், தேவையில்லாத செலவுகள் பண்ணுறேன்னா, இந்த தேவையில்லாத செலவுகளை நீங்கள் கட் பண்ணும்போது கண்டிப்பாக அதிலேருந்து ஒரு அமௌண்ட் உங்களால் எடுக்க முடியும். நாம் என்னென்ன விஷயங்களில் பணத்தை வீணடிக்கிறோம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அந்த பணத்தையும் நம்ம சேமிக்கிறதுக்கு எடுக்க தெரியணும். இதில் வீணடிக்கிறது அப்படிங்கிறது நம்ம பல சூழ்நிலைகளில் நாம் அஜாக்கிரதையினால் நம்மளுடைய பணத்தை வீணாக நம்ம வேஸ்ட் பண்ணிகிட்ருப்போம். நான் ஏதோ பெரிய பெரிய விஷயங்களை பற்றி பேசலை, சிம்பிளான சின்ன சின்ன விஷயங்கள். இதில் நம்ம நிறைய பணத்தை வீணடிப்போம், நம்மளையும் தெரியாமலே பணத்தை வீணடிச்சுட்ருப்போம். தேவையில்லாமல் அந்த ஏதோ ஒன்று செஞ்சு தூர போடுறது, வேஸ்ட் ஆக்குறது, அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்குறோமா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்து அந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் அந்த வீணடிக்கிற விஷயத்தை கட் பண்ணிங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு சேவ் பண்ணுறதுக்கான ஒரு கணிசமான அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நீங்கள் இந்த மாதிரி வீணடிக்கிற பொருளை தடுத்து அது மூலமாக மாதத்துக்கு ஒரு 300 ரூபாய் நீங்கள் சேவ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 300 ரூபாய் அப்படிங்கிறது சாதாரண விஷயமா? ஒரு 300 ரூபாய் நீங்கள் அதில் சேவ் பண்ணாலும் அந்த 300 ரூபாய் உங்களுக்கு யாராவது சும்மா தருவாங்களா? ஸோ பணத்தை வீணடிக்கிற பொருளை வீணடிக்கிற காரியங்களை கட் பண்ணி அதையும் சேவிங்ஸுக்கு பயன்படுத்துங்க.